உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலவெறுத்தலனை கிளனைங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்னவர்க்கே சரணாங்களே. நாயகன் ஆன்மீக நாராயணி கைலனின பஞ்ச சாயக சாம்பவ சங்கரி சாம்பள சாதனச்சி வாயக மாரணி வாராகி சுனனி மாதங்கி என்றே ஆயகையாதி உடையால் சரணம் மரணமக்கே ஆத்தாளை எங்கள் அபிராமல் நெண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை எங்கையில் பாசாங்குது மகரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கூறுதிங்கில்லையே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவ அஞ்சிலே ஒன்று ஆறாகாரியற்காக ஏகே அஞ்சிலே ஒன்று பெற்றனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவன தலைவர் வணக்கத்திற்குரிய கிருஷ்ணன் ஐயா அவர்களே, சண்முகானந்த சங்கீத சபாவினுடைய தலைவரும் வழக்குரைஞருமாக விளங்கக்கூடிய எங்களையெல்லாம் ஒரு இனிய முறையிலே வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா வி வீரராகவன் ஐயா அவர்களே, உபத்தலைவராக இருந்து எங்களையெல்லாம் இந்த மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தியே எங்கள் ஆன்மீக உலகத்தின் பிதாமகர் வணக்கத்திற்குரிய ஐயா எம் ரத்னம் செட்டியார் அவர்களே, உபத்தலைவர் திருவாளர் எம் தியாகராஜன் அவர்களே, உபத்தலைவர் ஆடிட்டர் எஸ் ராமகிருஷ்ண ஐயா அவர்களே, செயல் திலகம் வணக்கத்திற்குரிய டிஆர் ராமநாதன் அவர்களே, பொருளாளர் வணக்கத்திற்குரிய ஆடிட்டர் எஸ் தனஞ்சயன் அவர்களே, நீண்ட நெடுங்காலமாக ஒரு 4 நூற்றாண்டுக்கும் மேலாக நான் பழகுதற்குரிய இந்த மண்ணின் மைந்தர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருமைக்குரிய வளர்ச்சிக்கு தூணாக விளங்குகிற ஆடிட்டர் லோகநாதன் ஐயா அவர்களே, இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெற்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மெத்தப்படித்த பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிப்பதிவு மூலமாக உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய, அவர் பேர் தெரியல, இருந்தாலும் நண்பர் செங்கோட்டையனா நண்பருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எங்களுக்கெல்லாம் பாரதியை மகாகவி பாரதியை பொறுத்தவரையிலே பேசுவதற்கும் சரி, கேட்பதற்கும் சரி, சுவைத்து ரசிப்பதற்கும் சரி, எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் தேவையில்லை, எண்ணத்தில் வலிமையானவர்கள்தான் தேவை. அப்படிப்பட்ட வலிமையானவர்களை இந்த அரங்கத்திலே நாங்கள் சந்திப்பதிலே பேரானந்தப்படுகிறோம். சென்ற ஆண்டு நான் நகைச்சுவை மன்றத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருந்தேன். எண்ணிக்கையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தின் மத்தியிலே நான் ஒரு 45 மணித்துளிகள் பேசி மகிழ்ச்சியை உண்டாக்கினோம். அது வேறு கூட்டம். சிரிப்பதற்கு என்று வருகிற கூட்டம் வேறு, சிந்திப்பதற்கு என்று வருகிற கூட்டம் வேறு. அப்படி ஒவ்வொருவரும் இங்கே மகாகவி பாரதியை ஆழங்கால் பட்டு படித்த பெருமக்கள் உங்கள் மத்தியிலே பேசுவது எங்களுக்கு ஒரு சுகமான பயணம். நான் இன்னும் ஒருபடி கீழே இறங்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களை விட மேடையில் அமர்ந்து பேசுபவர்களை விட கீழே அமர்ந்து கேட்பவர்கள்தான் மிகச் சிறந்த அறிஞர்கள் என்று நான் மதிப்பவன். காரணம், ஒரு சில நூல்களை படித்து ஒரு சில சிந்தனைகளை மட்டுமே எங்களால் சொல்ல முடியும். ஆனால் பல பேச்சாளர்களை மேடையிலே கேட்டு 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 உள்வாங்கிய பெருமைக்குரிய நீங்கள்தான் எங்களை காட்டிலும் சிந்தனை வளம் மிக்கவர்கள் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன். இரண்டாவது, எனக்கு இன்னொரு கருத்து உடன்பாடு உண்டு. பேச்சாளர்களோ எழுத்தாளர்களோ தமிழை வளர்ப்பதை விட இந்திய தேசத்தின் அமைப்பாளர்கள்தான் அந்த தமிழை அழகாக வளர்த்து வருகிறார்கள். அவர்களுடைய ஈடுபாடும் ஆர்வமும் உற்சாகமும் தான் இந்திய தேசத்தினுடைய மொழி வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வித்தாக அமைகிறது என்பதையும் பெருமிதத்தோடு நான் பாராட்டி சொல்லி, எங்களுக்கு இட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஒரு நல்ல தலைப்பு, மகாகவி பாரதியாருடைய பாடல்களில் விஞ்சி நிற்பது தேசிய உணர்வா தெய்வீக உணர்வா என்று கேள்வி சரியாக கேட்கப்பட்டிருக்கிறது. நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இங்கே அமர்த்தப்பட்டிருப்பதனால் இது தொடர்பான செய்திகளை என்னுடைய முன்னுரையில் நான் தொடுவது முறையாகாது என்ற காரணத்தினால் இவர்கள் பேசி முடித்த பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறீர்கள் என்பதையும் நான் பார்த்து, ஒருவேளை அவர்கள் தொட்ட இடத்திலும் விட்ட இடத்திலும் நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தீர்ப்புரையில் சில செய்திகளை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் முன்னுரையிலே எதையும் சொல்லாமலும் இருக்க மாட்டேன். இருந்தாலும் மகாகவி பாரதியை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சுதந்திர வேள்வித்தீ என்பது சாதாரணமானது அன்று. இன்றைக்கு இந்திய தேசத்தின் இளைஞர்கள் மத்தியிலே ஒவ்வொரு மொழியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய மழலைகளுக்கான ஒரு புத்தகம் 14 மொழிகளிலே, தேசிய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதிலே நான் குறிப்பிட்ட செய்திகள் எல்லாமே தேசிய சிந்தனையை பற்றிய செய்திகள் தான். எளிய நடையிலே அவர்களுக்காக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதனுடைய விளைவு. காரணம், இன்றைய காலத்தில் இளைஞர்கள் ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா என்று அழைத்த பாரதியின் பிறந்த இந்த மண்ணில்தான் இன்றைக்கு நடித்து கொண்டிருப்பவர்களை நினைவிலே தாங்குகிற இளைஞர்களை பார்க்கிற போது நடந்து காட்டியவர்களை இவர்கள் மறந்து விட்டார்களே என்ற ஏக்கம் எனக்குள்ளே இருக்கிறது. அருள் கூர்ந்து நாமாவது வீட்டிலே சில நேரங்களில் அவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பணிவாக சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஒரு காலகட்டத்தில் இளைய சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு பெற்றோர்கள் தயாராக இருந்தார்கள், ஆசிரியர்கள் தயாராக இருந்தார்கள், அரசியல் தலைவர்கள் தயாராக இருந்தார்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு ஆன்மீக வழிகாட்டிகள் தவறிவிட்டார்கள், அரசியல்வாதிகள் திசை மாறி போய்விட்டார்கள், மாதா பிதா வேலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்களும் எனக்கு போதவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு இளைஞர்களெல்லாம் கர்ணனைப் போல் இருக்கிறார்களோ என்ற ஒரு ஏக்கமும் எனக்குள்ளே இருக்கிற காரணத்தினால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்கிற ஒரு கான்செப்ட் உலகத்தில் நம்ம மண்ணை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இந்த நாகரிகம், இந்த மனிதநேய மகத்துவத்தை தாங்கியிருக்கிற அந்த வரிக்கு உயிர் கொடுத்தாலே போதும், மீண்டும் ஒரு இளைய பாரதத்தை நம்மால் சந்திக்க முடியும். அப்படி சந்தித்த நாடு இந்த நாடு. ராஜகுரு பகத்சிங், சுகதேவ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேருக்குமே மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. சிறிது இடைவெளி, ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிட இடைவேளைக்கு இடைவெளியில் தான் மூவருக்குமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிற நேரம். ஆனால் அந்த மூவரிலே முதல்வராக ராஜகுருவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு அங்கே வாய்ப்பளிக்கப்படுகிறது. ராஜகுரு அடைந்த மகிழ்ச்சிக்கு இணையே இல்லை, ஈடு சொல்ல முடியாத மகிழ்ச்சி ராஜகுருவுக்கு. ஏன் தெரியுமா? பகத்சிங்கும் சுகதேவும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், நீ முதலிலே தூக்கிலிடப்படுவதற்கு இவ்வளவு சந்தோஷத்தை மனதிலே தாங்கி வைத்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டபோது உருக்கமாக சொன்னான் ராஜகுரு, பகத்சிங், சுகதேவ், எனக்கு முன்னால் உங்களை தூக்கிலிட்டு விட்டால் இடைநேரம் அந்த 10 நிமிடம் கூட உங்களை என்னால் பிரிந்திருக்க முடியாதடா, என்னை முதலில் போடுவதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அப்படி ஒரு தேசிய பிணைப்பிலே இருந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இன்றைக்கு நாம் எந்த பாதையை தேடிக்கொண்டு போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கு மாதாவும் பிதாவும் குருவும் கை தூக்கி 2 பேரும் இந்த பிள்ளையை கைப்பிடித்து வலம் வருவதற்கு தயாராக இருந்தால்தான் பாரதி கண்ட இளைஞனாக நாம் அவனை சந்திக்க முடியும். இன்னும் பல பெரியவர்கள் வந்திருக்கிற காரணத்தினால், குறிப்பாக தாய்மார்கள் ஒரு சிலரே இருந்தால் கூட எனக்கு போதுமானது. இன்றைய நம்முடைய கணிப்பே வேறு விதமாக இருக்கிறது. வருந்தத்தக்க கணிப்பு இந்த மண்ணிலே உதயமாகி இருக்கிறது. அண்மையில் கூட நீங்கள் பேப்பரிலே படித்திருக்கலாம், மனைவிக்கு சம்பளம்
மனைவிக்கு சம்பளம் மசோதா நிறைவேறப் போகிறது. இதை விட ஒரு கேவலம் இந்திய மண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. நீ சம்பளம் கொடுத்து சரி கட்ட முடிகிற இடமா அது? ஆண்டவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அல்லவா அந்த பெண்ணை இந்த பூமியில் வைத்திருக்கிறார்கள். மகாகவி பாரதி சக்தி உபாசகன் அல்லவா? கட்டிய தாரத்தையே தெய்வத்தின் அம்சமாக பார்த்த இந்த மண்ணிலே மனைவிக்கு சம்பளம் என்கிற போகிற அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம், அதனுடைய விளைவு இன்றைக்கு தெரியாது. ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த நாட்டில் அப்படி நடந்தது, இந்த நாட்டில் இப்படி நடந்தது என்றெல்லாம் படித்தது போக நாம் நம் நாட்டிலே பார்க்க வேண்டிய அவல நிலை வந்துவிடும். இது புனிதமான மண். ஒருவன் பணக்காரனாக வாழ வேண்டும் என்றால் அமெரிக்க மண்ணிலே பிறக்க வேண்டும். ஒருவன் மாட மாளிகை, கூடசாலைகள், கோபுரம், தெற்றிகள், நீடு அரங்குகள், நீடு சாலைகள் என்று சுகமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் இங்கிலாந்து மண்ணிலே பிறக்க வேண்டும். ஒருவன் போர் வீரன் என்று பெருமை பெற வேண்டும் என்றால் ஜெர்மனியிலே பிறக்க வேண்டும். ஒருவன் தொழில்நுட்பவாதி என்று பெருமை பெற வேண்டும் என்றால் ஜப்பானில் பிறக்க வேண்டும். ஒருவன் தலைசிறந்த உற்பத்தியாளன் என்று பெருமை பெற வேண்டும் என்றால் சீனாவில் பிறக்க வேண்டும். மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இந்திய மண்ணில் தான் பிறக்க வேண்டும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய பெருமைமிக்க மண் இந்த மண். ஒரு இந்திய இளைஞன் நடந்தான், வீதியில் நடந்தான் என்றால் அவனுக்கு பின்னால் 5000 ஆண்டுகளின் சரித்திரம், பாரம்பரியம் நடக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்ன வரலாற்றை நான் நினைவுபடுத்துகிறேன். எப்படிப்பட்ட பெருமை! இந்த மண்ணுக்கு இருக்கிற மகத்துவம், கலாச்சாரம், பண்பாடு, காலங்காலமாக நாம் சேர்த்து வைத்திருக்கிற மகத்துவம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? பையன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு வருமானம் பண்ணணும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோடிக்கணக்கில் வருமானம் பண்ணணும்னு தான் நினைக்கிறோமே தவிர, இன்றைக்கு வளர்ந்து வருகிற இந்த உலகத்தில் எந்த பெற்றோரும் அவன் மனிதனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவதே குறைந்து போய்விட்டது. அதனால தான் நான் போகிற இடங்களில் நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன், மெடிக்கல் காலேஜுக்கு போகிறேன், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறேன். அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தியே தான், மாதா பிதா கூறு, இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நம்ம மார்க்கு 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 இதே கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். நான் நிலை பெற்றோர்களும் சொல்கிறது 1200க்கு 1180, 1190, இந்த 10 தான் குறைஞ்சி போச்சு. அந்த பிள்ளைகள் மகிழ்வதை விட பெற்றோர்களுடைய மகிழ்ச்சி பேரானந்தமாக இருக்குது. நான் அவர்களை பார்த்து உள்ளூர அழுவேன். விஷயம் தெரியாத சிரிக்கிறீங்களே அம்மா, விஷயம் தெரியாமல் அம்மா அப்பா சிரிக்கிறாங்களேன்னு வருத்தப்படுவேன், உள்ளூர அழுவேன். ஏன் அவ்வளோ மார்க் வாங்கினா என்ன? அவன் அமெரிக்காவிலேயே ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆக போகிறான். 60-70 மார்க் எடுக்கிறவன் மட்டமானவனா? அவன் தான் அடுத்த மாவட்டத்தில் இருந்து அடிக்கடி உன்னை வந்து பார்த்துட்டு போவான். அதை விட 35-40 எடுக்கிறவன் தான் நான் உயிராக மதிப்பேன். ஏன் தெரியுமா? விட்டு போகவே மாட்டான். அவன் வீட்டையும் விட்டு போக மாட்டான், நாட்டையும் விட்டு போக மாட்டான். நம்மளை ஆஸ்பத்திரி கூட்டு போகிறவன் அவன் தான், சாப்பாடு சமயத்தில் வாங்கியாந்து கொடுக்குறவன் அவன் தான், தண்ணிடான்னா தண்ணி முண்டு வந்து கொடுக்குறவன் அவன் தான். நான் என்ன கேட்குறேன், எங்கோ உயரத்தில் இருப்பவன் முக்கியம் என்று ஆனந்தப்படுகிற இந்த மனசு அருகில் இருக்கிறவனையும் நீங்கள் அரவணைத்து பாருங்கள், ஆனந்தம் தாண்டவமாடும் என்பதிலே மழுவேன். நம்ம பார்வையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவோமே. அதைத்தான் பாரதி சொன்னாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. அதுபோல் ஒரு மகிழ்ச்சி வருமா? எனக்கு பாரதி இடத்துல பிடித்த 2 தொடர் இதுதான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா, இன்று புதிதாய் பிறந்தோம். இந்த 2 வரியை நீங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம பார்வைப்படுற இடத்துல எழுதி வைங்க. திரும்ப 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 இதை படிங்க. வாழ்க வளமுடன் என்ற ஒரு சொல் நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷனை உண்டாக்குற மாதிரி இந்த 2 தொடர்களும் நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கி ஒரு புதிய மனிதனாகவே நம்மை படைத்து கொடுக்கும் இந்த மண்ணுக்கு. எப்படிப்பட்ட வரிகள் இது! நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற ஒரு கான்செப்ட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸனுடைய ஒரு பெருமிதமான நிகழ்வு. அதுபோல் நினச்சி பாருங்களேன், இந்த 2 வரிகளும் எனக்கு ரொம்ப பாரதியால் கவர்ந்த வரிகள். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய்,
இன்னொன்று பாருங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்ந்தால் கூட தன்னுடைய வளமான உற்சாகத்திற்கு வறுமை ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது என்று உடைத்தெறிந்தவன் மகாகவி பாரதி. அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னு பாட முடிந்தது அவனால். நம்ம அதை ரசிக்கிறோமா? இன்னைக்கு எல்லாத்தையுமே எழுந்துட்டோமே. மகாகவி பாரதி தன்னுடைய மனைவி செல்லம்மாவை அழைச்சிக்கிட்டு, உறவு முறைகள் அத்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூவுக்கு போகிறார். இவருக்கு வழக்கமாக கருப்பு கோட்டு போட்டு டர்பன் கட்டிட்டு நேராக போயிட்டு நிற்கிறார். சிங்கத்து கூண்டு முன்னாடி நிற்கிறார். எல்லாரும் அங்கங்கே போகிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் மட்டும் சிங்கத்து கூண்டு முன்னாடி நிற்கிறாரு. செக்யூரிட்டி ஓடி வர்றான். ஓடி வந்து, ஐயா, நீர் மகாகவி என்பது எனக்கு தெரியும், சிங்கத்துக்கு தெரியாதுன்னா. பாரதியார் கோபம் வந்துடுது. நீர் சும்மா இரும், யாம் பாட்டுக்கு ராஜா, அவர் காட்டுக்கு ராஜா, நாங்கள் கொஞ்சவும் குலாவோம்னார். உன் தலையெழுத்துப்படி ஆகட்டும், நான் போயிட்டான். இந்த பக்கம் பார்க்குறாங்க, செல்லம்மா பாரதி கண்ணமூ. இதை சமூகம் என்ற கட்டுரையில் வர்ணித்து எழுதுகிறார் மகாகவி பாரதி. எவ்வளவு சுகமான பயணத்தை மேற்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தூய சிந்தனையும் ஒரு மகிழ்ச்சி அவர் மனசில் தாண்டவமாடும். மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, ஒவ்வொருவருடைய மனசில் இருக்குது. மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, மகிழ்ச்சி என்பது மனசுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் நம்ம அந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இதை வாங்கி வச்சா மகிழ்ச்சி, எதுவும் மகிழ்ச்சி தராது. நாம் மனம் பார்க்கிற பார்வையை பொறுத்தத்தான் மகிழ்ச்சியே. எதிலும் நாம் கரைந்து போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்குமானால் நாமே ஒரு பாரதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான்லாம் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன். 2006ஆம் ஆண்டு 36 ஆண்டுகளை என் மாணவர்களை ஒருவரை கூட நான் புண்படுத்தியது கிடையாது, ஒருவனை கூட கை நீட்டி தொட்டது கிடையாது. அவர்கள் ஒருவேளை ஆத்மார்த்தமாக என்னை வாழ்த்தியதன் விளைவுதானோ என்னமோ, 2006ஆம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலே சந்தித்து அவர் கையால் தேசிய விருது பெறுகிற அளவுக்கு என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள். வாழ்த்த வாழ வேண்டும். நம்ம மண்ணு கற்றுக் கொடுத்த பாடம். வைதாரையும் வாழ்த்துகிற மண்ணு இந்த மண்ணு.